அக்கா எப்ப வந்த? டீ குடிக்கலாம்க்கா. வேணா சீதா, நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஒரு வீட்டுக்கு விஷயம் 2வது தடவை கன்சீவ் ஆக டெஸ்டுக்கு வந்தாங்களே, முதல்ல நான் அதுக்கு உடனே ஆயிடுச்சு. ஐயோ அக்கா, நான் வேற யார்கிட்டயும் சொல்லியேக்கா. நீ அவங்க அதை ரவி கிட்ட சொல்லிருப்பாங்க. ரவி உன் மாமா கிட்ட சொல்லு. இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு அவங்க ரோஹிணியை கத்துனாங்க. எனக்கும் அதை கேட்டு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா நான் என் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும். திரும்பவும் அத்தை என்னதான் மாலையா கட்டி தொங்க விடுவாங்க. இங்க பாரு சீதா, நம்ம எதுவும் பண்ணாம இருந்தாலே நம்ம மேல அவ்வளவு குறை சொல். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். புரியுதா? போன இங்க வைக்கிறேன். எதுக்கு வந்து கேளு, ரிசப்ஷன்ல தான் இருக்காரு. அப்போ அத மட்டும் தான் செய்யணும். உனக்கு தேவையில்லாத விஷயத்துல இல்ல சார், அவங்க எங்க ரிலேஷன் தான். அதெல்லாம் வேலை அக்கவுண்ட்ஸ் தான். அதை விட்டுட்டு நீ எதுக்கு இதெல்லாம் விசாரிக்கிற? உங்களுக்கு வரமாட்டேன்னு சொல்லிருக்காங்க. உன்னால ஒரு கிளையண்டே லாஸ் ஆயிருக்கு. வேலை கொடுத்தா நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. இனிமே உனக்கு இன்னையோட நீ வேலைக்கு வர வேண்டாம். சார் ப்ளீஸ் சார், எங்க ஃபேமிலில எனக்கு ப்ளீஸ் சார், இனிமேல் நான் யார பத்தியும் எதுவுமே கேட்க மாட்டேன் சார், ப்ளீஸ். அதுக்காக உன்னை பனிஷ் பண்ணாம இருக்க முடியாது. நான் வேலையை விட்டு போ. இல்ல சார். சொல்லுங்கக்கா. மீனா, வேலையா இருக்க? ஒரு நிமிஷம் இங்க வரேன். இல்ல மீனா, ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு நிறைய காலையிலேயே சொல்லியிருந்தாவது நான் உங்க கூட வந்திருப்பேன். இப்போ கொஞ்சம் கஷ்டம்க்கா. அவர் போனுதான் சொல்லுவாரு. ஆனா பாவம் சவாரி போயிட்டு டயர்டா வருவேன். இல்லனா சரியா சாப்பிட கூட மாட்டாரு. நேரா போய் படுத்துருவாரு. போன வாரம் தான் உன் புருஷன் சண்டை போட்டாருன்னு கவலையா இருந்த. இந்த தெய்வம்னு இருக்கிற எதுக்கும் முத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. வேண்டாங்க. என்னங்க மீனா, உங்களுக்கு நினைச்சாலே 100 ஆயுஸ் வந்துடும்னா அப்புறம் எதுக்கு மனுஷங்க சாப்பிடணும் தூங்க ஃபோன் பண்ண? நீ நான் வரமாட்டேன். என்னது வரமாட்டீங்களா? டயர்ட் ஆகாதா? டயர்ட் ஆச்சுன்னா வழியில கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு போக வேண்டியதான். நைட் எங்க கடை இருக்கோ அங்க சாப்பிட வேண்டியதான் மீனா. அப்படியா? என்ன சாப்பிடுவீங்க? எங்க ரூம் போட்டு தங்குவீங்களா? அதுக்கு எதுக்கு மீனா ரூமு? ஆமா. காலையில எங்க சாப்பிடுவீங்க? நிறுத்து. அப்புறம் என்ன சொல்றீங்க? என்ன எதுன்னு கேட்க வேண்டாமா? அதுக்கு நீ இத்தனை கேள்வியா கேப்ப? கூப்பிடாம எங்கேயாவது போனா சோழி முடிஞ்சான் புருஷன்காரனுக்குன்னு. ஏன் இவங்களை நீ பாத்தியா? அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு கேள்வி மேல. அம்மா தாயே, நீ போயிட்டு வாமா. எங்க போறேன் என்னெல்லாம் கேட்க மாட்டீங்க. சரி, நான் வைக்கிறேன். காலையில வரேன். அப்ப காலையில எப்ப வருவீங்க? மீனா, சொல்லு மீனா. அக்கா சொல்லிருந்தோம், அவ அங்க வந்துட்டா. அக்கா என்னக்கா? அவுட் அவுச். சொல்லு ஸ்ருதி, வீட்டுக்கு போயிட்டியா? இப்பதான் நான் வீட்டுக்குள்ளேயே நைட்டு 12 மணிக்கு மேல தான் புக் பண்ணிருக்காங்க. இத முன்னாடியே சொல்ல மாட்டியா? இதுக்கு மேல ஆயிடும் போல இருக்கு. நான் நல்லா தூங்கிடுவேன். கதவே திறக்க மாட்டேன். கதவை திறக்காம வெளியே படுக்க வச்சிருவா போல இருக்கு. அன்னைக்கிட்ட சொல்லிடுவோம். நீங்க தான் நீ என்ன காப்பாத்தணும். ஏன் என்னாச்சு? இன்னைக்கு வீட்டு ராணி மறுபடியும் சண்டையா? ஃபோன் பண்ணணும். சரி, நீங்க வாங்க. வந்துட்டு கால் பண்ணுங்க, நான் கதவை திறந்து விடுறேன். சரி, நீங்க பாத்து வாங்க. தேங்க்ஸ். சரி, பசிக்குது எடுத்து வைங்க. ரவிக்கு எதுவும் செய்யாதீங்க. எனக்கு முதல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கா மீனா. அவன் வந்தா கதவை திறக்காதீங்க. உண்மைமா? ஆமா ஸ்ருதி. ஒரு பேய் படம் வந்திருக்கு. அதை என் டேப்ல தூக்கமே வராது. அதான் கூட நான் இருக்கேன்ல. நல்லா சாப்பிடுறோம். மீனா, இங்க பக்கத்துல பயமா இருக்கு. என்ன நீங்க? ஐயோ பாருங்க. வாங்க. ஏய், ரூமுக்குள்ள போதுங்க. பேய் படம் அப்படிதான் இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாருங்க. போதும் ஸ்ருதி, நீ நிறைய இடத்துக்கு போக வேண்டியீங்க. ஒரு மூவிக்கு போய் பயப்படுறீங்க. எனக்கு இந்த மாதிரி படம் பார்த்து பயம். ஸ்ருதி நிறுத்துங்க. அம்மா பேய். இல்ல ஆண்டி, படம் பார்த்துட்டு இருந்தோம். படம் பாக்குற நேரமா இது? பேய பார்த்து இவளுக்கு எதுக்கு பயம்? இவளே ஒரு குட்டி சாத்தா இருந்தாலும் பயம் இருக்கதானே செய்யும். ஏன் உங்களுக்கு பேய்னா பயம் இல்லையா? எங்க ஊர்ல திருவிழாக்கு தனியா போய் தனியா தான் வந்திருக்கேன். பேய் சுருன்னு விழுந்துரும்ல. பேய பார்த்து பயம் உங்களுக்கு? அடடடட. ச்சே. என்கிட்ட அவங்க இப்படிதான் பேசுவாங்க. பேய்க்கு பயமே இல்லன்னு சொல்றாங்க. நாங்கல்ல பயம் நான் என்னன்னு நான் காட்டுறேன். என்ன பண்ண போறீங்க? அவங்க மேல அந்த குட்டி சாத்தானை எப்படி ஏவி விடுறேன்னு பாருங்க. என்ன சொல்றீங்க? லைவாவே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஐயோ ஸ்ருதி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பிரச்சனையாக. என்ன பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் see. எங்க என்ன இது? பயமா இருக்கும். இது நான் இல்லைங்க, வேற எங்கேயோ சத்தம். ரோகிணி, ரோகிணி, ஐயோ நல்லா தூங்குறாளே. என்ன இப்படி தூங்குறா? ஐயோ ஐயோ வேண்டாம், வாங்க. வேண்டாம் ஸ்ருதி.
ஐயோ அம்மாடி இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல யாரோ தூக்கு மாட்டி செத்துருப்பாங்க போல இருக்க. என்னன்னா கட் பீட் டியூப் பீட் ஸ்டிச்சஸ், இதுதான் அது கட் பீட் டியூப் பீட். இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம், இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நார்மல் பீட் ஸ்டிச் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதோட எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம த்ரெட் வந்து ரொம்பவே கட் ஆகும். ஸோ அது எந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம், இந்த டிசைன்ஸை எந்த மாதிரி ட்ரிக் வச்சு போடலாம், இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கட் பீட் டியூப் பீட் ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாகவே நான் த்ரெட் ஒர்க் வந்து கவர் பண்ணிட்டேன். எது எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, நம்ம பேசிக்காகவே எது தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பீட் ஒர்க்கும் நான் முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பேன். சிங்கிள் பீட் ஸ்டிச் அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சு எந்த மாதிரின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பீட் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது இந்த பீட்லேயே இன்னும் டைப்ஸ் ஆஃப் பீட் இருக்குது. கட் பீட் டியூப் பீட் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இதுதான் கட் பீட், இது வந்து கட் பீட், இது டியூப் பீட். டியூப் சைஸில் இருக்கிறனால டியூப் பீட்டில் வந்து இதை விட பெரிய சைஸஸ் கூட இருக்குது. அது வந்து ஹேங்கிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அந்த பெரிய சைஸ் டியூப் பீடை வந்து. இந்த இது வந்து கட் பீட். ஸோ இந்த இதை வச்சு எப்படி நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ஒர்க்குக்கு வந்து நான் ஆப்போசிட் கலரில் சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு. நார்மல் நீடில் நம்ம த்ரெட் நீடில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 13 நம்பர், அதுவே போதும். ஏன்னா இந்த கட் பீடுக்கு வந்து இந்த த்ரெட் நீடிலுக்குள்ளே போயிடும். அதுக்காக தான் நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே தான் எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணி பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கட் பீடை வந்து ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். பீட் வந்து 2mm 3mm பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். ஆனால் பீடு ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு இது வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த கட் பீடை வந்து அதோட எட்ஜு பாயிண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதோட எட்ஜு பாயிண்ட் வந்து அப்படி கண்ணாடி மாதிரி கத்தி மாதிரி அறுத்துரும் த்ரெட்டையே. அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப பக்கமாக நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது சூயிங் த்ரெட் வந்து கட் ஆகும், கண்டிப்பாக கட் ஆகும் இது. ஏன்னா இதோட ஷார்ப்னஸ் வந்து அந்த மாதிரி. பாருங்கள், நான் நல்லா காமிக்கிறேன். இதோட ஷார்ப்னஸ் பாருங்கள், இதோட ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப கண்ணாடி மாதிரி இருக்கும், கத்தி மாதிரி. ஸோ நம்ம இதை ரொம்ப நெருக்கமாக போடும்போது அது வந்து கட் ஆகிடும். ஸோ இந்த கட் பீடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெருக்கி ஸ்பேஸ் தெரியாத அளவுக்கு போடணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே போடலாம். ஏன்னா அது கட் ஆகிடும். ரொம்ப பக்கத்தில் கத்தி மாதிரி இருக்கிறனால அது கட் ஆகிடும். கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறதுனால இது ஒன்றும் தெரியாது. இது கொஞ்சம் ஷைனிங்காகவே இருக்கிறதுனால நமக்கு அந்த ஸ்பேஸ் தெரிய சான்சஸ் கிடையாது. த்ரெட் வந்து கிளாத் கலரில் தான் போடணும். இப்போ உங்களுக்கு தெரியணும் நான் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன், ஸ்பேஸ் எந்த அளவுக்கு விடுறேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்திருக்கேன், கிளாத்துக்கு கான்ட்ராஸ்டாக. இப்போது இந்த கட் பீடை பொறுத்த வரைக்கும் நார்மல் பீடை எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்பேஸ் கண்டிப்பாக விடணும். நீங்கள் ஸ்பேஸ் விட்டு பண்ணும்போதுமேவும் நம்ம நீடில் ரொட்டேட் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த டயத்துலேயே இந்த த்ரெட் வந்து கட் ஆகும். ரொட்டேட் பண்ணும்போது அந்த நுனி பாயிண்டில் பட்டு அப்படியே த்ரெட் வந்து அருந்துரும், அது கத்தி மாதிரி இருக்கிறதுனால. ஸோ இதை பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த கட் பீடை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஷார்ப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த கட் பீடில் எவ்வளவோ கலர் இருக்குது, வெரைட்டி ஆஃப் கலர், மல்டி கலர் கட் பீட் இருக்குது. அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு லேயராக கொடுக்கும்போது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி சமைக்கி ஸ்டிச் சொல்லி கொடுத்தேன். அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம பார்த்து யூஸ் பண்ணும்போது அங்கே நல்லாயிருக்கும். இந்த கட் பீடு இன்னும் கட் தானா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கட் தானா கட் பீடு வந்து மேக்ஸிமம் ஒன்று தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கட் பீடில் வந்து சைஸஸ் அவைலபிள் இருக்குது.
கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேவா, இதை விட குட்டி சைஸாகவும் வாங்கி நம்ம ஒரு டிசைனை அப்படியே ஃபில் பண்ணும்போது அது ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருக்கும். ஸோ கட் பீடை வந்து ஸ்பேஸ் விட்டு விட்டு பண்ணுங்கள். ஓகேவா, இந்த கட் பீடை ப்ளைனாக ஸ்டிச் பண்ணலாம்.